டாவின்சி கோட் பை டான் பிரவுன். அத்தியாயம் 45. ஆண்ட்ரூ வெர்னட் காத்திருப்போர் அறையில் உள்ளே நுழைந்து கொண்டே சொன்னார். காவலர்கள் தெருவெங்கும் நிரம்பியிருக்கிறார்கள். உங்களை இங்கிருந்து வெளியேற்றுவது கடினம். கதவை சாத்தும் போதே கன்வேயர் பெல்ட்டில் இருந்த கனமான பிளாஸ்டிக் பெட்டியை பார்த்துவிட்டு வெர்னட் அப்படியே நின்றுவிட்டார். கடவுளே, அவர்கள் சோனியரின் கணக்கு எண்ணை பெற்றுவிட்டனரா? லெங்டனும் சோஃபியாவும் மேஜையின் அருகே நின்று கொண்டு ஒரு பெரிய நகைப்பெட்டியை வைத்திருந்தனர். சோஃபியா உடனே அதன் மூடியை மூடிவிட்டு நிமிர்ந்தாள். எங்களிடம் கணக்கு எண் முன்னமே இருந்தது என்றாள் சோஃபியா. வெர்னட் பேச்சு மூச்சற்று போனார். இப்போது எல்லா விஷயமும் மாறிவிட்டன. அவர் மிக்க மரியாதையுடன் பெட்டியில் இருந்த பார்வையை திருப்பி அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி யோசிக்க முயற்சித்தார். அவர்களை உடனடியாக இங்கிருந்து வெளியேற்ற வேண்டும். ஆனால் காவலர்கள் தெருவை அடைத்து கொண்டுள்ளதால் வெர்னட்டால் ஒரே ஒரு வழியை மட்டுமே யோசிக்க முடிந்தது. மேடம் நெவ்யூ, உங்களை நான் பாதுகாப்புடன் வங்கியை விட்டு அனுப்பிவிட்டால் அப்பொருளை நீங்கே வைத்துக் கொள்வீர்களா அல்லது இங்கே பெட்டகத்தில் வைத்து விடுவீரா? சோஃபியா லெங்டனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெர்னட்டை பார்த்து திரும்பினாள். இதை நாங்களே எடுத்துச் செல்கிறோம். வெர்னட் தலையசைத்தார். நல்லது. அந்த பொருள் எதுவாக இருந்தாலும் நாம் வங்கியில் நடைபாதையில் போகும்போது உங்கள் ஜாக்கெட்டில் அதை மறைத்து கொள்ளுங்கள். வேறு யாரும் அதை பார்க்கக்கூடாது. லெங்டன் உடனே அதை ஜாக்கெட்டினுள் மறைத்து கொண்டதும் வெர்னட் கன்வேயர் பெல்ட் அருகே விரைந்து சென்று பிளாஸ்டிக் பெட்டியை மூடி சில பொத்தான்களை அழுத்தினார். கன்வேயர் பெல்ட் மறுபடியும் இயங்கத் தொடங்கி பிளாஸ்டிக் பெட்டி நிலவரையே சென்று மறைந்தது. கணினியில் இருந்த தங்கச்சாவி எடுத்து அதை சோஃபியாவிடமே திருப்பி தந்தார். இந்த வழியாக சீக்கிரம். அவர்கள் பின்பக்கம் இருந்து சுமையேற்றும் பகுதிக்கு வந்தபோது பாதாள அறைகளிலிருந்து காவல்துறை வாகனங்களின் ஒளி சிதறுவதை கண்டார். வெர்னட் புருவத்தை நெரித்தார். அவர்கள் அநேகமாக அந்த பாதையையே அடைத்திருப்பார்கள். நான் உண்மையிலேயே இந்த காரியத்தை செய்து முடித்து விடுவேனா? அப்பொழுது அவருக்கு வியர்க்க கொட்டியது. வெர்னட் வங்கியின் கவச ட்ரக் வண்டிக்குள் ஒன்றை சுட்டிக்காட்டினார். ஜுரிஸின் பாதுகாப்பு பெட்டக வங்கியின் சேவைகளில் போக்குவரத்து வசதியும் ஒன்று. பொருள்கள் வைக்கும் பெட்டிகளுள் செல்லுங்கள் என்று அவர் சொல்லிவிட்டு ட்ரக்கின் பின்புறமாக மாபெரும் கதவை திறந்து மின்னும் இரும்பு ஸ்டீல் திறப்பை காட்டினார். நான் இதோ வந்து விடுகிறேன். சோஃபியாவும் லெங்டனும் அதில் ஏறியவுடன் வெர்னட் அவசரமாக பொருட்களை ஏற்றும் பிரிவுக்கு சென்று தன் அலுவலர் அறைக்குள் நுழைந்து ட்ரக்கின் சாவியை எடுத்துக்கொண்டார். அத்துடன் ஓட்டுநரின் சீருடையையும் தொப்பியையும் எடுத்துக்கொண்டார். தன்னுடைய கோட் ஷூட்டையும் டையையும் அவிழ்த்து அவர் ஓட்டுநரின் சீருடையை அணிந்து கொண்டார். சற்று யோசித்த பின் சீருடைக்கு அடியில் துப்பாக்கி தோலுறையை மாட்டிக்கொண்டார். அவர் திரும்பி செல்லும் வழியில் ஓட்டுநரின் துப்பாக்கியை எடுத்து உறையில் வைத்து அதற்கு மேலே சீருடையின் பொத்தான்களை போட்டுக்கொண்டார். திரும்பவும் ட்ரக் அருகே வந்து வெர்னட் தொப்பியை நன்றாக இழுத்து விட்டு கொண்ட பின் பின்புறம் திரும்பி காலியாக இருந்த ஸ்டீல் பெட்டிக்குள் நின்றிருந்த சோஃபியாவையும் லெங்டனையும் குனிந்து பார்த்தார். உங்களுக்கு இது தேவையாக இருக்கலாம் என்ற வெர்னட் உட்புறம் கையை விட்டு மேலிருந்த சின்னஞ்சிறு விளக்கை எரிய வைத்தார். நீங்கள் இருவரும் அமர்ந்து கொள்ளுங்கள். வாயிலை கடக்கும் வரை சிறு சப்தம் கூட கேட்கக்கூடாது. இரும்பிலான தரையில் லெங்டனும் சோஃபியாவும் அமர்ந்து கொண்டனர். லெங்டன் ஜாக்கெட்டினுள் ஆடிய புதையலை பற்றி கொண்டார். கனத்த கதவுகளை மூடியதும் வெர்னட் அதை உட்புறமாக பூட்டிக்கொண்டார். பிறகு ஸ்டீரிங் இருக்கையில் அமர்ந்து இன்ஜினை இயக்க வைத்தார். சரிவு பாதையில் ட்ரக் வண்டியானது இரைச்சலுடன் இறங்கத் தொடங்கியது. வெர்னட் ஓட்டுநர் தொப்பிக்கு கீழே வேர்வை சொட்டத் தொடங்கியதை உணரத் தொடங்கினார். தான் நினைத்ததற்கு மாறாக அதிக காவலர்கள் இருப்பதை அவர் உணரத் தொடங்கினார். சரிவு பாதையில் வண்டி இறங்கத் தொடங்கியதும் தானியங்கி தடுப்பான் உயரத் தொடங்கியது. வெர்னட் மேலே முன்னேறி பின்னுக்கு இருந்த தடுப்பான் தாழ்ந்து அடுத்த தடுப்பான் மேலே உயர காத்திருந்தார். இப்பொழுது இரண்டாவது தடுப்பானும் உயர்ந்தது. சரிவு பாதை முழுக்க காவலர்களின் கார்கள் வழியை அடைத்திருந்தன. வெர்னட் நெற்றியை துடைத்து கொண்டு முன்னேறினார். நீண்டு மெலிந்த அலுவலர் ஒருவர் வெர்னட் வழியை அடைத்த காரினில் இருந்து வெளியே வந்து கையை அசைத்தார். 4 ரோந்து கார்கள் அங்கே நின்றிருந்தன. வெர்னட் வண்டியை நிறுத்தினார். தொப்பியை இன்னும் நன்கு இழுத்து விட்டு கொண்டு அவர் இருக்கையை விட்டு சற்று அசையாமல் கதவை திறந்து வெளியேறிய நிறுத்தத்துடன் கனமான முகத்தோற்றம் கொண்ட அந்த காவல் அதிகாரியை வெறித்து பார்த்தார். வழியை விடுறீங்களா என்று வெர்னட் அதிகார தோணியுடனே கேட்டார். நான் ஜெரோம் கோலட்
போலீஸ் லெப்டினன்ட் என்றபடி அவர் ட்ரக்கின் பின்புறம் இருந்த கவசப்பெட்டியை கை காட்டினார். உள்ளே என்ன இருக்கிறது? எனக்கு தெரிந்தால் சொல்வேன். நான் வெறும் ஓட்டுநர் மட்டும்தான் என்று மரியாதை இல்லாமல் பிரெஞ்சு மொழியில் பதில் கூறினார். கோலட் அசரவில்லை. நாங்கள் 2 குற்றவாளிகளை தேடுகிறோம். வெர்னர் சிரித்தார். அப்படியெனில் நீங்கள் சரியான இடத்திற்கு தான் வந்திருக்கீங்க. நான் வண்டியை ஓட்டும் இம்மனிதர்களில் சிலர் பெருமளவு பணத்தை வைத்திருக்கின்றனர். அவர்கள் எல்லோருமே குற்றவாளிகள். அந்த ஏஜென்ட் ராபர்ட் லெங்டனிடம் பாஸ்போர்ட் புகைப்படத்தை கையில் வைத்திருந்தான். இந்த ஆள் இன்றிரவு உங்களுடைய வங்கிக்கு வந்தாரா? வெர்னர் தோள்களை குலுக்கிக் கொண்டார். தெரியாது. நான் ஓர் ஓட்டுநர், அவ்வளவுதான். வாடிக்கையாளர் பக்கமாக எங்களை விடவே மாட்டார்கள். நீங்கள் வங்கியின் உள்ளே சென்று வரவேற்பாளரை கேட்க வேண்டும். நாங்கள் உள்ளே நுழையும் முன்பே அவர்கள் எங்களிடம் சர்ச் வாரண்ட் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள். வெர்னட் அலட்சியத்துடன் பார்த்தார். மேலதிகாரிகள் எப்பவுமே அப்படித்தான் என்று நடந்து கொள்வார்கள். கோலட் கவசப்பெட்டியை பார்த்து கையசைத்தார். அதை திறந்து காட்டுங்கள். வெர்னட் அந்த ஏஜென்ட்டை வெறித்து பார்த்த பிறகு விரக்தியாக சிரித்தார். ட்ரக்கை திறக்க வேண்டுமா? இதற்கான சாவி என்னிடம் உள்ளதென்றா நீங்கள் நினைக்கிறீங்க? அவர்கள் என்னை நம்புவார்களா என்ன? எனக்கு அவர்கள் தரும் சிறிய சம்பளத்தை சற்று நினைத்து பாருங்கள். அந்த ஏஜென்ட் தன் தலையை ஒரு பக்கமாக சாய்த்த போது அவனுடைய அவநம்பிக்கை அப்பட்டமாக தெரிந்தது. இது உங்களுடைய சொந்த ட்ரக்கு தானே? இதனுடைய சாவி உங்களிடம் இல்லையா? இல்லை என்றா சொல்கிறீர்கள்? வெர்னட் தலையை பலமாக ஆட்டினார். பொருட்களை ஏற்றிச் செல்லும் பெட்டிக்கு கிடையாது. மாறாக இக்னேஷன் சாவி மட்டுமே என்னிடம் தரப்படும். பொருட்களை ஏற்றிச் செல்லும் பிரிவில் இந்த பெட்டியின் மேலதிகாரிகளால் மூடி முத்திரையிடப்படும். பிறகு இந்த ட்ரக்குக்குள் அதே இடத்தில் இருக்க வேறு ஒருவர் அதன் சாவியை சொந்தக்காரரிடம் கொண்டு சேர்ப்பார். பொருளை ஏற்றி கொண்டதும் கவச பெட்டியின் சாவி அதன் சொந்தக்காரரிடம் சென்று சேர்ந்ததும் எனக்கு தகவல் வரும். அதன் பிறகுதான் நான் வண்டியை எடுக்க வேண்டும். அதற்கு ஒரு நொடி முன்பாக கூட நான் கிளம்பக்கூடாது. தவிர நான் எந்த பொருளை கொண்டு செல்கிறேன் என்றும் எனக்கு தெரியாது. இந்த வண்டி இப்போது மூடி முத்திரையிடப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்துக்கு முன்பாக இருக்கலாம். நான் இன்றிரவு இதை ஜெயின் தூரியலுக்கு ஓட்டிச் செல்ல வேண்டும். இதன் சாவி முன்பே அங்கு போய் சேர்ந்து விட்டது. அந்த ஏஜென்ட் வேற எதுவும் பேசவில்லை. அவனுடைய கண்கள் வெர்னட்டின் மனதை படிக்க முயற்சிப்பது போல தோன்றியது. வெர்னட்டின் மூக்கின் மேல் வேர்வை துளி ஒன்று அரும்பியது. தன்னுடைய கை சட்டையில் அதை துடைத்து கொண்டே அவர் சொன்னார், நேரமாகிறது, நான் சீக்கிரம் போக வேண்டும். அந்த மனிதர் வெர்னட்டின் மணிக்கட்டை சுட்டி காட்டி சொன்னான். ஓட்டுநர்கள் எல்லோரும் ரோலக்ஸ் வாட்ச் தான் அணிவார்களோ? தன் ஜாக்கெட்டின் கைப்புற துணியை மீறி பளபளக்கும் விலை உயர்ந்த ரோலக்ஸ் கைகடிகாரம் தெரிவதை வெர்னட் ஒரு முறை பார்த்து கொண்டார். நாசமா போச்சு. இந்த எழவ சொல்றீங்களா? ஜெர்மன் டி பிரஸில் ஒரு தைவான் நாட்டு தெரு வியாபாரியிடம் இதை 20 யூரோக்களுக்கு வாங்கினேன். நீங்க 40 யூரோக்கள் தருவதாக இருந்தால் இதை உங்களிடம் தந்து விடுகிறேன். ஏஜென்ட் சற்று அமைதியாக இருந்து பின்பு பக்கவாட்டில் நகர்ந்தான். நோ தேங்க்ஸ், நல்லபடியாக போய் வாருங்கள். தெருவில் 50 மீட்டர் போகும் வரை வெர்னர் தன் மூச்சை இறுக்கி பிடித்திருந்தார். இப்போது அவருக்கு வேறொரு சிக்கல் முளைத்தது. அவருடைய பொருள், அதை எங்கே கொண்டு செல்வது?